அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸ்ரீ கங்கை வரக நதீஸ்வரர் ஆலயம் அதோட தல வரலாறு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே அமைந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம திருக்காஞ்சி வில்லியனூர் பக்கத்தில் திருக்காஞ்சி இன்னும் ஒரு கிராமம் இருக்குது. அங்கே இது சங்கராபரணி நதிக்கரையில் பக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலை பற்றி தல வரலாறு ஃபுல்லாக நம்ம கோயிலை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். சங்கராபரணி நதி வடக்கு நோக்கி உத்தரவாகினியாக சங்கராபரணி நதி பாய்வதால் இந்த நதி கங்கைக்கு நிகராகவும் இந்த தலம் காசிக்கு நிகராக தலமாகவும் போற்றப்பட்டு வருகிறது. அதோடு பார்த்திங்கன்னா, சங்கராபரணி எனும் நதி வராக நதி கரையில் கோயில் கொண்டுள்ளதால் இந்த திருத்தலத்தில் இறைவனுக்கு அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு வருகிறார் 3000 ஆண்டுகளாக. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 3000 ஆண்டுகளாக இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இறைவன் அகத்திய மகரிஷியால் பிரதிஷ்டை செய்து வழிபட்டவர். இந்த தலத்தின் வரலாறு இந்த காரணம் இவ்வாலயம் அகஸ்திவரம் என்னும் பெயரிலும் போற்றப்பட்டு வருகிறது. இந்த ஆற்றின் கரையில் குபேரவர்மன், கேசவர்மன், நாகேந்திரன், கமலன், வியூகமுனி, மங்களன் ஆகிய நவசித்தர்கள் சமாதிகள் இருப்பதாகவும் தலத்தின் ஈசானிய மூலையில் சித்த புருஷர்கள் ஸ்ரீ கங்காதர சுவாமிகளும் ஸ்ரீ சதாசிவ சுவாமிகளும் அதிர்ஷ்டங்களும் இருந்து உள்ளதாகவும் குறிப்புகள் தெரிகிறது. இந்த சங்கராபரணி நதிக்கு வேறொரு பெயர்கள் உண்டு. கிளிஞ்சியாறு, செஞ்சியாறு, வராக நதி, பல பெயர்கள் உண்டு. இது சொல்லியும் அழைப்பார்கள் சங்கராபரணி நதி. இந்த கோயில் சங்கராபரணி நதிக்கரையில் இருந்தாலும் இங்குள்ள இறைவன் கங்கை வராக நதீஸ்வரர் அழைக்கப்படுவது சங்கராபரணி நதியானது கங்கை நதி ஒப்பானது. சங்கராபரணி நதியும் கங்கை நதியும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த தலத்தை. இவ்வாலயத்தில் இறைவனை வேண்டினால் செல்வங்களும் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம். பூர்வ ஜென்ம பாவம் அனைத்தும் தோஷங்கள் நம்மை விட்டு விலகும். இந்த தலத்தில் வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே சரியாக விட்டு போயிடும் சொல்லியிருக்காங்க. இந்த தலமானது காசிக்கு நிகராக போற்றப்பட பின் ஒரு புராண கதை உள்ளது. அந்த புராண கதையை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு சமயம் வேத விற்பன்னர் ஒருவர் தன்னுடைய தந்தையின் அஸ்தியை கங்கையில் கரைப்பதற்கு போகும் வழியில் இங்குள்ள இறைவனை தரிசிக்க வந்துள்ளார். இந்த தலத்தில் வந்துள்ளார் விற்பன்னர். இங்கு வந்ததும் தன் தந்தையோட அஸ்தி முழுவதும் பூக்களாக மாறிவிட்டது. இதை கண்டு விற்பன்னர் மெய் சிலிர்ந்து போனார். அஸ்தியை பூக்களாக மாற்றும் சக்தி இந்த தலத்தில் உள்ளது என்றாலும் காசியை மிஞ்சும் வழியில் சக்தி போற்ற தலம் என்பதை அவர் உணர்ந்து விட்டார். காசியில் செய்ய வேண்டிய பிதுர் கர்மாக்களை இங்கும் செய்யலாம். காசியில் ஸ்ரீ விசாலாட்சி, ஸ்ரீ அன்னபூர்ணி அருள் தருவது போல காசிக்கு நிகரான திருக்காஞ்சியில் ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி காட்சி தருகிறார்கள். அதோட பார்த்தீங்கன்னா, சாமி சன்னதியின் வலதுபுறம் ஸ்ரீ காமாட்சி தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். ஸ்ரீ மீனாட்சி கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். கோவிலில் பரிகார மூர்த்தங்களாக ஸ்ரீ விநாயகர், வள்ளி தேவசேன சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ லட்சுமி வராக பெருமான், ஸ்ரீ அகத்தியர், நவகிரகங்கள் ஆகியோர் அமைந்திருக்கின்ற இந்த தலமானது 12ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கோயில் பெரும் பகுதி சேதமடைந்து நீரில் மூழ்கிவிட்டதாக கூறுகிறார்கள். ஆற்று நீரில் பாதி அளவு மூடியிருந்த ஈசனை அர்ச்சகர் ஒருவர் தினந்தோறும் நீந்தி சென்று நித்திய பூஜைகள் செய்து வந்தாராம். பிற்காலத்தில் சாமிலிங்க திருவேலை மட்டும் இந்த பகுதி மக்களால் ஆற்றிலிருந்து எடுத்து வரப்பட்டு புதிதாக கோயில் கட்டி பூஜை பரிகார மூர்த்தங்களாக புதிதாக பிரதிஷ்டை செய்து இருக்கிறார்கள். இந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்த லிங்கம் ஏறத்தாழ 3000 ஆண்டு பழமை வாழ்ந்தது. அதே போல இவ்வாலயத்தில் உள்ள கருவறையானது தஞ்சை பெரிய கோயிலை ஒத்து அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தலமானது சிறப்பு ஆக நல்லா
சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி அன்று கங்கை வராக நதீஸ்வரருக்கு சிறப்பு பூஜை நடக்குமாம். அதோடு அமாவாசை நாட்களில் காலை வேளை இந்த கோயிலுக்கு வந்து முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்து சாமி ஆராதனை செய்து வழிபட்டால் சித்திர தோஷம் நீங்கும் என்று ஐதீகம். அதோடு பார்த்தீங்கன்னா நவராத்திரி நாட்களில் அம்பிகைக்கு இருவரும் அபிஷேக அலங்காரமும், விஜயதசமி நாட்களில் அம்பாள் பார்வேட்டை செல்லும் காட்சி மிக விமர்சையாக நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வரும் பிரதோஷம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இவ்வாலயத்தில் கருதப்படுகிறது. சங்கராபரணி ஆறு உத்தரவாகிய இங்கு பாய்வதால் தட்சிண காசி என்று அழைக்கப்படும். இந்த தலத்தில் மூலவர் 16 பட்டையுடன் கூடிய சந்திரகாலலிங்கம் சோதலிங்கம் என்ற உருவத்தில் காட்சியளிக்கிறது. இந்த இந்த ஃபுல்லாக இந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பீங்க. இதான் இந்த தல வரலாறு. நம்ம வில்லியனூர் பக்கத்தில் திருக்காஞ்சி என்னும் கிராமம், அந்த இடத்துல இந்த கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. நீங்கள் போகிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஷேர் ஆட்டோ இருக்குது, பஸ் இருக்குது. எப்படி வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த தலத்தை நீங்கள் ஒரு முறையாவது போய் பாருங்கள். எல்லாருக்கும் எல்லா பாவமும் நீங்கும். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. அதோடு வருஷம் மாசி மகம் அன்று இந்த தலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாசி மகத்தன்று இந்த தலத்தை போய் தரிசித்தால் அனைவரும் சிறப்பாக நடக்கும். வேண்டியது நிச்சயமாக நடக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த கோயிலை போய் பார்த்து வழிபடுங்க. இதே போல் நிறையா வீடியோ வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.